அன் என்று ஒரு பள்ளியை வீரமாமுனிவர் இறையடியார் நினைத்து பார்க்கிறார். அந்த பள்ளியை நினைவூட்டுகிற காட்சி என்ன என்று சொன்னால், மிக இனிமையான ஒரு காட்சி. ஓசை நிறைந்த ஒரு இடம். கரா கரா என ஓர்பால் காடை புள்ளினம், ஞரா ஞரா என ஓர்பால் நயந்த தோகைகள், புறா குறாவுதலோடு புல்பல ஓதையால் அறாது உறா உணர்வு புகும் அரங்கம் சோலையே என்று நாட்டுப் படலத்திலே 45வது பாடல செயலாக அமைத்து தருகிறார். ஒரே வாக்கியத்தில் இதற்கு பொழிப்புரை தந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் காடை பறவைகளின் கூட்டம் கரா கரா என்று ஒலிக்கவும், மற்றொரு பக்கம் விரும்பத்தக்க மயில்கள் ஞரா ஞரா என்று ஒலிக்கவும், புறாக்கள் கூவுதலோடு பலவகை பறவைகளின் பலவகை ஓசை எப்பொழுதும் ஓயாமையால் அதுவரையில் பெற்றிராத அறிவை சிறுவர்களுக்கு சொரிந்து தரும் கல்வி அரங்கம் போல சோலை விளங்கும் என்று கூறுகிறார். சின்ன சின்ன வாக்கியமாக இதை சொல்வது என்று சொன்னால், காடைகள் ஒரு புறம் இறைகின்றன, விரும்பத்தக்க மயில்கள் மற்றொரு புறம் ஆவாகுகின்றன, புறாக்களும் ஓசை எழுப்புகின்றன. இவ்வாறு எழும் ஓசை பள்ளியிலே மாணவர்கள் உறக்க வாசித்து புதிதாக பயில்வது போல உள்ளது, புத்தறிவை பெறுவது போல உள்ளது என்று வீரமாமுனிவர் கூறுகிறார். கராகரவெனவர்பால் காடை புள்ளினம், ஞரா ஞராவெனவர்பால் நயந்த தோகைகள், புறா குறாவுதலோடு புல்வல ஓதையால் அறாது உறா உணர்வுக்கு மர அரங்கன் சோலையே என்று கூறுவதை பார்க்கிறோம். இந்த சிறுவர்கள் அமைதியாக இருந்து சொன்னால் அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. அவர்கள் சத்தமாக உறக்க வாசித்துத்தான் படிப்பார்கள். பலவிதமான ஓசைகள் அங்கு எழுந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி அந்த யூதேய நாட்டு காடுகளிலே சோலைகளிலே பல்வேறு பறவைகள் கூவுகின்றதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது என்று இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தேம்பாவணியிலே நாட்டு படலம் சிறப்பை சொல்லும்போது கூறுகிறார். ஓசையை பற்றி வீரமாமுனிவர் தம்முடைய தேம்பாவணியிலே பல்வேறு செயல்களை ஏற்றியிருக்கிறார். இங்கு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பறவைகளின் ஓசையை பற்றி பேசுகிறோம். அது சின்ன மாணவர்களுடைய படிப்பு ஆற்றலை போன்று இருக்கிறது என்று கூறுவதை பார்க்கிறோம். ரசிப்போம். வாழ்க.